அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டிய வீடியோ தாங்க. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு சரஸ்வதி கன்றுக்குட்டி போட்டிருக்குங்க. கன்றுக்குட்டி போட்டு 3 நாள் ஆகுதுங்க. 4 நாள் ஆகிட்டுங்க. அது வந்து சீம்பாலை கறக்கணும். அந்த சீம்பாலை கறந்து கிணத்துல கொண்டா ஊற்றுவாங்க. அது அந்த கிணத்துல ஊற்றுறது எதுக்கு என்னன்னு சில விதிமுறையெல்லாம் இருக்குங்க. அது வந்து இப்போ நாங்கள் அம்மா வந்து பால் கறக்க போகிறாங்க. கறந்து வந்து கிணத்துல ஊற்ற போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. இருக்குது 2வது இண்டு தான் அது. 2வது இண்டு போட்டதுனால ஒரு ஃபஸ்ட்டு போட்டது வந்து வாய் கோணலாக இருந்துச்சு அந்த கன்றுக்குட்டிக்கு. அது பால் குடிக்க முடியாமல் இறந்து போச்சு. இப்போ 2வது இண்டு காலை கன்றுக்குட்டி. ஃபஸ்ட்டு போட்டது காலை தானம்மா. 2வது காலை போட்டிருக்காங்க. இப்போ அம்மா வந்து சீம்பால் கறக்க போகிறாங்க. கறந்து கொண்ட கிணத்துல ஊற்றுறோம். ஏன் கிணத்துல ஊற்றுறோம்? தோப்பு பார்த்தீங்களா, தென்னை மரம்லாம் இருக்குது. பம்பு செட்டு அங்கே ஒன்று இருக்குது. அங்கே மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம், மரவள்ளி கட்டையெல்லாம். சீம்பால் வந்து இது வெள்ளையாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் கலராக இருக்கும், கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் சீம்பால். அதை ஏன் கறக்கணுமா? அது மாட்டுக்கு வந்து பால் கட்டுறதுனால அது கறக்கணுமா. அது எத்தனை நாள் அதை கறக்கணும்? அதை 7 நாளுக்குள்ளே கறக்கணும். நம்ம என்னங்க கறக்கட்டும். ஆத்தா பால் கறந்துட்டுருக்கு. டேய் கலப்பையா, டேய் ராமு. பார்க்குறான் பாரு ராமுன்னு. ஓகே மக்களே, மாட்டை ஊற்றுட்ருவோம். சீம்பால் கறந்தாச்சு. மேயறதுக்கு மாட்டை ஊற்றுற வேண்டியதான். ஓகே, கட்டி தான் போடணும். என்னெல்லாம் அடுத்த தோப்புக்குள்ளே போயிட்டுனா சண்டை வந்துடும். அதனால தான் கட்டி போட்டுருவோம் மாட்டை. சீம்பால் கறந்தாச்சு. இந்த மாடு வந்து லட்சுமி. அந்த மாடு நம்ம சரஸ்வதியா? அது சரஸ்வதி, இது லட்சுமி. இங்கே பாருங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டு வேட்டையெல்லாம் பாருங்க வந்துட்டுருக்கு. ஈரம் தான் இருக்குது. இதான் கிணறு. போர் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டார்லாம் வச்சுருக்காங்க. இதில் தான் ஊற்றணும். இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் கிணத்துல. ஒரு மாறேன் தண்ணி இருக்குது. ஊற்று. சீம்பால் மஞ்சள் கடலில் இருக்குது பாருங்கள். மாடு குடிக்க முடியாது, கண்ணுக்குட்டி குடிக்க முடியாது. மாட்டுக்கு பால் கட்டா போயிடும். ஆமாம், 7 நாள் வரைக்கும் ஊற்றி விட்டு அப்புறம் 7ஆம் நாள் குளியாட்டி நம்ம வீட்டுக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான். 7ஆம் நாள் குளியாட்டிடணும் மாட்டை. 7ஆம் நாள் குளியாட்டிட்டு அதுக்கப்புறம் மாட்டை பால் பீச்சினோம்னா பால் நல்லாயிருக்கும். மாறு கட்டாது. இங்கே வந்துரு. ஓகேங்க, பார்த்தீங்கள்ல அம்மா வந்து பால் கறந்து கிணத்துல ஊற்றுனதை. இது வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி போட்டு 7 நாளைக்குள்ளே இதை செய்யணுங்க. இல்லைன்னா மாட்டுக்கு வந்து மாறு கட்டிடும். மாறு கட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும், பால் பீச்ச முடியாது. அதனால தான் 7 நாளைக்குள்ளே வந்து சீம்பால் கறக்கணும். சீம்பால் கறந்து கிணத்துலையோ இல்லை ஆற்றுலையோ நாங்கள் ஊற்றுவோங்க. இது மாதிரி யாராவதும் கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி செய்வீங்களா, என்ன செய்வீங்க அப்படிங்கிறத வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.